உங்க அப்பா இந்த கல்யாணம் செஞ்சுக்கிறதே மனுஷா ஆண்டி உன்னை நல்லா பாத்துப்பாங்கன்னு தான். இது தாத்தாவும் பாட்டியும் பேசும்போது நம்ம கேட்டோம்ல. ஆமா, அப்பா மனிஷாவை கல்யாணம் பண்றது தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கூட விருப்பமே இல்ல. எனக்கும் இதுல விருப்பமே இல்ல லக்கி. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா, எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கு மனிஷா மாதிரியான அம்மா வேண்டாம். உன்னோட அம்மா மாதிரி தான் எனக்கு வேணும். ஏன் அம்மா மாதிரி வேணுமா? ஆமா, எனக்கு அம்மா எப்படி இருப்பாங்கன்னுலாம் தெரியாது. உன் அம்மா உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க, உனக்கு தெரியுமா? உங்க அம்மாவை பாக்குற ஒவ்வொரு தடவையும் எனக்கும் இந்த மாதிரி அம்மா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பேன். அன்னைக்கு நான் ரெடி பண்ண அந்த ஃபேமிலி ட்ரீல அம்மாவோட இடத்துல சம்யுக்தா மாதிரி நடிச்சிட்டு இருந்த உங்க அம்மா அவங்க போட்டோ ஒட்டினதுக்கு அப்புறம் அது உண்மையானா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா பேட் லக், அந்த இடத்துக்கு இப்ப மனுஷா தான் வர போறா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த கல்யாணம் வேணான்னு நீ உன் அப்பா கிட்ட சொல்லலாம்ல. அப்பாவை எதிர்த்து என்னால பேச முடியாது. அப்பா விருப்பம் தான் என் விருப்பம். அதுவும் உங்க அப்பா மனிஷா ஆண்டிய விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணல, உனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. உனக்கு எப்படிப்பட்ட அம்மா வேணும்னு உங்க அப்பா கிட்ட சொல்ற ரைட்ஸ் உனக்கு இருக்குல்ல. அப்படி சொல்லணும்னா நான் இத முதல்ல போய் சொல்லிருக்கணும். இப்ப சொல்றது கரெக்ட் இல்லல்ல ஜுன்னு? அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா? நின்னு போகணும்னு தான் நினைக்கிறேன். எப்படி கல்யாணம் நிக்கும்? நம்ம மனசார நினைச்சா இந்த கல்யாணம் நின்னுடும். நம்ம நினைச்சா எப்படி இந்த கல்யாணம் நிக்கும்? சின்ன பசங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்கல்ல. கடவுளுக்கு எது வேணாலும் நிறுத்துற சக்தி, எதை வேணாலும் நடத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நாம இந்த கல்யாணம் நின்னு போகணும்னு அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டிப்போம். சரி ஜுன்னு. கடவுளே, இந்த கல்யாணம் நின்னு போயிடணும். மனிஷா, சொல்லு மித்ரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமா மித்ரா, எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ப்ராமிஸா? ஆமா. இப்ப எதுக்கு சத்தியம் பண்ண சொல்றேன்னு நீ ஃபீல் பண்ணாத. இவ்வளோ நாளா எனக்காக நீ வெயிட் பண்ணதுக்கு உன் மேல எனக்கு மரியாதை இருக்கு. அன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்தினதுக்கும் உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதோட சேர்த்து எனக்கு ஒரு நம்பிக்கையும் வேணும். சொல்லு மித்ரா, நான் என்ன செய்யணும்? இந்த டைம்ல மித்ரா என்ன கேட்க போறான்? இவன் கேட்கறத அவ செய்வாளான்னு கூட தெரியலையே. இந்த கல்யாணம் நிக்காதுல்ல. நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் லக்கியை நீ உன் பெத்த புள்ளியா பாத்துக்கணும். கல்யாணம் ஆனதும் மித்ரா கூட நான் ஃபாரினுக்கு போயிடுவேன். லக்கி மறுபடியும் அனாதை ஆயிடுவா. அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. முக்கியமா அவ அனாதைங்கிறது எப்பவுமே தெரியக்கூடாது. இதெல்லாம் செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. கல்யாணம் ஆனதும் இவ உன் கூட ஃபாரினுக்கு போயிடுவல்ல மித்ரா. லக்கிய இவ எப்படி பாத்துப்பா? சத்தியம் பண்ணு மனிஷா. நீ இதை என்கிட்ட கேட்கணுமா மித்ரா? ஃபர்ஸ்ட் நான் உன்னுடைய ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் லவ்வர் ஆன, வைஃபாவும் ஆகணும்னு நினைச்சேன். அப்பா அது நடக்கல. நான் லக்கிக்கு தாய் ஆகணும்னு நீ நினைக்கிற. உன் கூட நான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன். நான் உன்கிட்ட சொல்லாத விஷயம் ஒன்னு இருக்குன்னா அது இப்ப நீ என்கிட்ட சொல்ற விஷயம்தான். ஆக்சுவலா நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதே லக்கிக்காக தான் மித்ரா. போய் இவ சொல்ற எல்லாமே போய். மித்ராவை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க மனிஷா. உனக்கு லக்கினா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் மித்ரா. எனக்கு லக்கி மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பாப்ப. நீ என்ன மனைவியா நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்.
லக்கி தான் என்னுடைய பொண்ணுன்னு. லக்கிக்காக நான் குழந்தை கூட பெத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த வார்த்தைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். இப்ப வரைக்கும் லக்கிக்கு அப்பா மட்டும்தான் இருக்காரு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு அம்மாவும் இருப்பாங்க. ஐ ப்ராமிஸ் யூ மித்ரா. தேங்க்யூ மனிஷா. நம்ம கல்யாண உறுதிமொழி இதுதான். இந்த வார்த்தை சாட்சியா உன் கழுத்தில் நான் தாலி கட்டுறேன். ஐயா, யாராவது மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. ஆ, மித்ரா நீ போப்பா, நாங்க வரோம். ம். கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜுன்னு. அப்பா மணமேடையில போய் உட்கார போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மனிஷாவும் வந்து உட்கார போறா. கடவுள் எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த மாட்டாரு? அந்த கடவுள் டைரக்டா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டார் லக்கி. யார் மூலியமா வந்து நிறுத்துவாரு. அப்படின்னா கடவுள் யாரையாவது அனுப்ப போறாரா? ம் அந்த கடவுள் அனுப்ப போற ஆள் எப்ப வருவாங்க? என்னமோ எனக்கும் அது தெரியாது. ஆனா நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம் இல்லையா, கண்டிப்பா யாரையாவது ஒருத்தங்களை அனுப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாரு. அந்த யாரோ ஒருத்தர் ஏன் நாமளா இருக்க கூடாது? நாமளா? ஆமா, எனக்கு அம்மா இல்லங்கறனால தானே அப்பா மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அம்மாவை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவே நாம என் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டோம்னா அப்பா இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டார்ல. அதுவும் கரெக்டு தான். ஆனா உன் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. உன் அப்பாவும் உங்க அம்மாவை பத்தி உன்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. ஆமா, ஃபேமிலி ட்ரீயை ரெடி பண்ணப்ப கூட மனிஷா என்ன அனாதைன்னு சொல்லிட்டா. அப்ப கூட அப்பா அம்மாவை பத்தி எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலி ட்ரீல உங்க அம்மா வச்ச போட்டோவை எடுத்துட்டு மனிஷா அவ போட்டோவை வச்சுக்கிட்டா. என் மித்ராக்கு பக்கத்துல நீ எப்படி இருப்ப? நான் தான் இருக்கணும்.